ஹரஹர சிவனே போற்றி. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. 30 வருடங்களுக்கு பிறகு துலாம் ராசியினருக்கு பணக்கார யோகம். அதாவது ஜோதிட சக்கரத்தில் துலாம் ராசி என்பது அழகும் சமநிலையும் நீதியும் இனிமையும் ஒன்றிணைந்த தனித்துவமான ராசியாகும். நீதி, சமநிலை, அழகு, அன்பு, கலை, அறிவு இவைகளையெல்லாம் ஒரே மனிதரில் காண்பது துலாம் ராசிக்காரர்களிடம் மட்டுமே சாத்தியம். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு அழகிய காந்த சக்தியைப் போல அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்த்து விடுவார்கள். அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, பிரச்சனைகளை சமநிலைப்படுத்த, அனைவரையும் ஒன்றிணைக்க முயற்சிப்பவர்கள். இவர்களின் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் நற்குணங்களை எத்தனை பக்கங்கள் எழுதினாலும் போதாது. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் அழகின் பிரதிபலிப்பாகவே இருப்பார்கள். உடல் அழகோ, மன அழகோ, பேச்சின் அழகோ எதிலும் இவர்களை மிஞ்ச முடியாது. ஒருவருடன் பேசும்போது அவர்கள் குரலே மெல்லிய சங்கீதமாக ஒலிக்கும். அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு இயற்கையான புன்னகை இருக்கும். அந்த புன்னகை இருள் சூழ்ந்த மனதையும் ஒளி பாய்ச்சும். ஏனென்றால் துலாம் ராசியின் சின்னமே தராசு. அதனால் இவர்களின் வாழ்வில் எதிலும் சமநிலை மிக முக்கியம். ஒருவரிடம் கோபப்படும் போது கூட அவர்கள் அதை சமமாக வெளிப்படுத்துவார்கள். அன்பு காட்டும் போதும் கூட அதே அளவில் அனைவருக்கும் பகிர்வார்கள். எந்த விஷயத்திலும் இவர்களின் தீர்ப்பு எப்போதும் நியாயமானதாக இருக்கும். நண்பர்களின் இடையேயான சண்டைகளை கூட சில வார்த்தைகளில் சமாதானப்படுத்தும் அதிசயத்திறன் இவர்களுக்கே உண்டு. அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் எப்போதும் கூட்டமாகவே இருக்கும். ஏனெனில் அவர்கள் இல்லாத இடம் வெறுமையாக தோன்றும். அவர்களின் சிரிப்பு, கலாட்டா, நகைச்சுவை உணர்வு இவை அனைவரையும் அவர்களிடம் இழுக்கும் காந்தம் போல செயல்படும். மக்கள் அவர்களிடம் மனதை திறந்து பேசுவதற்கான காரணம் அவர்கள் எப்போதும் கேட்பவர்களாகத்தான் இருப்பதுதான். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் உண்மைக்கும் நீதிக்கும் துணை நிற்பவர்கள். தவறானது என்று தெரிந்தால் எவ்வளவு அன்பானவராக இருந்தாலும் அதற்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். இவர்கள் தரும் ஆலோசனை எப்போதும் சமநிலையுடன் இருக்கும். பலர் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளை துலாம் ராசிக்காரர்களின் கருத்தை கேட்டு எடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வது பொன்னான தீர்ப்பு. அதேபோல் இவர்கள் இதயத்தில் அன்பு அலைமோதி கொண்டே இருக்கும். ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். தோழமையில், குடும்பத்தில், காதலில் எங்கு இருந்தாலும் இவர்களின் அன்பு அளவற்றது. தங்கள் அன்பால் மற்றவர்களின் வாழ்க்கையை புது ஒளியுடன் நிரப்புவார்கள். அவர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வார்கள். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கலை உணர்வு கொண்டவர்கள். இசை, ஓவியம், நடனம், இலக்கியம் எந்த கலை வடிவத்திலும் இவர்களின் பங்கு சிறப்பாக இருக்கும். அழகை ரசிக்கும் மனசாட்சி இவர்களுக்கு மிக அதிகம். ஒரு மலரின் வாசனை, ஒரு வானவில் நிறங்கள், ஒரு புது விடியலின் ஒளி இவற்றை ரசித்து ஆனந்தப்படுத்தும் அற்புதம் இவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும். மேலும் எந்த சூழ்நிலையிலும் துலாம் ராசிக்காரர்கள் பிரச்சனையை பெரிதாக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக அமைதியாக யோசித்து அனைவருக்கும் ஏற்ற வழியில் தீர்வு காண்பார்கள். இவர்களின் இந்த குணம் காரணமாகவே பலர் இவர்களை உண்மையான வழிகாட்டி என்று மதிக்கிறார்கள். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் சிரிப்பு மற்றவர்களுக்கும் தானாக பரவும். கடினமான சூழ்நிலையிலும் கூட அவர்கள் ஒரு நகைச்சுவை சொல்வார்கள். அதனால் சுற்றி உள்ளவர்களின் மன அழுத்தம் உடனே குறைந்துவிடும். மேலும் இவர்கள் இருக்கும் இடம் ஒரு சமூக மையமாக மாறிவிடும். நண்பர்களை ஒன்றிணைத்து குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொண்டு வேலை இடத்திலும் ஒற்றுமையை நிலைநிறுத்துவார்கள். இவர்களின்றி ஒரு சமூகமே முழுமை பெறாது. அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னேற்றம் நோக்கி செல்வார்கள். எதையும் சமநிலையுடன், அன்புடன், நீதியுடன் செய்வார்கள். இவர்களை பார்த்தால் எதிர்காலம் எவ்வளவு அழகாக இருக்கு என்றும் உணர முடியும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் என்பது மனிதர்களில் ஒரு அரிய பொக்கிஷம். அழகு, அன்பு, சமநிலை, நீதி, புணர்ச்சி, நகைச்சுவை, கலை உணர்வு இவை அனைத்தையும் ஒரே நபரில் காண்பது துலாம் ராசிக்காரர்களிடம் மட்டுமே சாத்தியம். அவர்களுடன் வாழ்வது ஒரு ஆசிர்வாதம். அவர்களிடம் நட்பு கொள்வது ஒரு பாக்கியம். அவர்களை நேசிப்பது ஒரு பரிசு. மேலும் துலாம் ராசிக்காரர்களின் சிறப்புகளை பற்றி 1500 வார்த்தைகள் எழுதியும் இன்னும் சொல்ல வேண்டியவை ஏராளம். அவர்களை புகழ்ந்தும் அவர்களின் பெருமையை சித்தரித்தும் கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்களின் மகத்துவத்திற்கு ஒரு முடிவே கிடையாது. குறிப்பாக சுக்கிரனின் சஞ்சாரத்தால் இந்த ராசிக்காரர் நிதி, ஸ்திரத்தன்மை, தொழில் முன்னேற்றம் மற்றும் காதல் வாழ்க்கையில் அதிக நல்லிணக்கத்தை பெறுவார்கள்.
அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் எல்லா விதமான பாதிப்பிலிருந்து தப்பிக்கும் யோகம் உண்டாகும். பெரிய விதமான பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிப்பீர்கள். மீனத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருப்பதாலும் விரயத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதாலும் எலும்பு வலி, மறைமுக பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் கடனால் பயங்கரமான அவதிக்குள்ளாவீர்கள். சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் சண்டை சச்சரவுகள், தூக்கமின்மை, எதிரி தொல்லை போன்றவை உண்டாகும். முடிந்த சண்டைகளால் கூட மீண்டும் பிரச்சனைகள் உண்டாகும் சூழல் உள்ளது. எதிரிகளால் சூழ்ச்சிகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய ஆபத்துகள் எதுவும் வராது. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. பாஸ்போர்ட், விசா, பத்திரங்கள், ஆவணங்கள், சான்றிதழ்கள் போன்றவற்றை தொலைப்பது போன்ற நிலை ஏற்படும். தலை சுற்றல், மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதேபோல் பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். டெபாசிட், நல்ல வட்டி போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. சுக்கிரன், கேது இணைவதால் கூட நட்பால் கேடு விளைவிக்கும். நண்பர்களிடையே சகவாசத்தை துண்டிப்பது நல்லது. நண்பராகத்தான் பேசினேன் என்று கூறுபவர்களுக்கு பெயர் கெடும் வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக துலாம் ராசியினர் கவனமாக இருக்கும் நேரமாக இந்த மாதம் அமைந்திருக்கும். சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 80% நன்மைகளை பெறுவீர்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் பாதிப்புகளிலிருந்தும் குருவின் பார்வையால் தப்பிக்கும் யோகம் உண்டாகும். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இவையெல்லாம் தாண்டி துலாம் ராசியினர் நீங்கள் ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் உணர்வீர்கள். உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கும் சக்தி உங்களிடம் இருக்கும். சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிப்பீர்கள். உங்கள் அமைதிகளையும் சமநிலையும் இழக்க மாட்டீர்கள். புதிய முயற்சிகள் தொடங்க இது ஒரு நல்ல நாள். குறிப்பாக கலை, படைப்பாற்றல் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான நாளாகவே அமையும். குறிப்பாக நிதி நிலைமையில் மிதமான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத வகையில் வருமானங்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. முதலீடு செய்வதற்கு முன்னர் அவசரமாக முடிவெடுக்காமல் அமைதியாக யோசித்து நிபுணர்களை கலந்தாலோசித்து பின்னர் முடிவெடுக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது உங்கள் நிதி நிலைமைக்கு நன்மைகளை தரும். பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது. குடும்ப உறவுகளில் இணக்கம் உண்டாகும். உங்கள் துணைவியுடன் மனம் விட்டு பேசுவது உறவை வலுப்படுத்தும். திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான துணைவியை கண்டறிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அன்பாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். சிறிய தவறான புரிதல் கூட பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தி விடும். மேலும் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது செழிப்பை கொண்டு வரும். துர்க்கை அம்மனை வழிபடுவது மனதிற்கு அமைதிகளையும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது அல்லது உதவி செய்வது உங்கள் கர்ம பலனை சரி செய்யும். ஏன் அப்படி கூறுகிறேன் என்றால், குரு வக்ரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகள் அனைத்தும் நடக்கும். மேலும் துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்ரமாவதால் உங்களுக்கு 100% நன்மைகளை கொடுக்கும். நண்பராக இருக்கும் நபரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும். வெளியூர் செல்லும் யோகம் உண்டு. விரும்பிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யும் பாக்கியம் உள்ளது. வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள இசை கேட்கும் காலகட்டமாகவே இருக்கும். வீட்டில் பெரியவர்களுடன், அப்பாவுடன், சகோதரர்களுடன் இருக்கும் சண்டைகள், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். வழக்குகள் முடியும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும் யோகம் உண்டாகும். மனசங்கடங்கள் தீரும். அந்யோன்யம் அதிகரிக்கும். இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும். இடமாற்றங்களால் நல்ல நன்மைகள் ஏற்படும். எந்த முடிவை எடுத்தாலும் அதில் 100% நேர்மறையான நன்மைகளை பெறுவீர்கள். அபரிவிதமான யோகமான காலகட்டம் என்பதால் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இடுப்பு, ஆசனவாய் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மேலும் எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் நீங்கும். அனைத்து விஷயங்களுக்குமே இனி உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. நாம் செய்வது சரி என்ற எண்ணம் தோன்றும். தைரியமாக முடிவுகளை எடுப்பீர்கள். யார் உங்களை பார்த்தாலும் மரியாதை கொடுப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஃபோன் கால்கள், நட்பு போன்றவற்றை விட்டு விலகுவது நல்லது.
ஏனென்றால் ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். மேலும் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் சக்தி வாய்ந்த கிரகமாக அறியப்படுகிறார். துலாம் ராசிக்குள் நுழைய இருக்கிறார். துலாம் ராசியிலேயே இருப்பார். செவ்வாய் கிரகம் தைரியம், வீரம், விடாமுயற்சி ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேச மற்றும் விருச்சிக ராசியின் அதிபதியான இவர் கிரகங்களின் தளபதி என்றும் அறியப்படுகிறார். இந்த நிலையில் அவர் சுக்கிரனின் ராசியான துலாம் ராசிக்குள் நுழைகிறார். துலாம் ராசி செவ்வாய் கிரகத்திற்கு சாதகமற்றதாக கருதப்படுகிறது. அதேபோல் செவ்வாய் கிரகத்தின் கடுமையான தன்மை மற்றும் துலாம் ராசியின் சமநிலையான ஆற்றல் பெரும்பாலும் மோதலை உருவாக்குகிறது. இந்த நிலையில் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாய் பகவான் சில ராசிக்காரர்களுக்கு சவாலான காலகட்டத்தை உருவாக்குகிறார். அதிலும் முக்கியமாக துலாம் ராசியின் முதல் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. முதல் வீடு ஆளுமை, ஆரோக்கியம், நம்பிக்கை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த நேரத்தில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடும். தேவையில்லாத கோபம் ஏற்படலாம். தலைவலி, இரத்த அழுத்தம், விபத்துகள் ஏற்படும் அபாயமும் உண்டு. உறவுகள் மற்றும் கூட்டாண்மையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். திருமண வாழ்க்கை அல்லது வணிக கூட்டாண்மையில் பதற்றம் ஏற்படலாம். துலாம் ராசி சுக்கிரனின் ஆளும் ராசியாகும். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலான பகை காரணமாக மனம் மற்றும் உடல் அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலையில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். சுப காரியங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். அடுத்தடுத்து நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. சுப விரயங்கள் அதிகளவில் ஏற்படும். முதலீடுகளை செய்வது மகிழ்வீர்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். தாய் வழி, தந்தை வழியிலான உறவுகள் மேன்மையடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். இதுவரை எல்லா விஷயங்களிலும் தொடர்ந்து இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறப் போகிறது. வியாபாரம், தொழிலில் அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். அரசு மரியாதையும் அதிகரிக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், மனக்கசப்புகள் நீங்கும். அற்புதமான காலகட்டம் இது. அடுத்தடுத்து எல்லா விதமான சுப காரியத்திற்கும் சரி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். யோசனை செய்து கொண்டு நேரத்தை விரயமாக்காமல் சுப காரியங்களுக்கான வாய்ப்பு வந்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்வது நல்லது. நேரம் நன்றாக இருப்பதால் ஒத்திவைத்து கொண்டே இருப்பது நல்லது. இல்லையெனில் மன கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். அடுத்ததாக பணவரவு நன்றாக இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அசிடிட்டி, அடிவயிறு, பற்கள் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்களை சொல்வது நல்ல பலன்களை தரும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். நரசிம்மர் காயத்ரி மந்திரம், நரசிம்மர் கவசத்தை சொல்வதும் கேட்பதும் நன்மையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதேபோல் துலாம் ராசியினருக்கு இந்த வருடம் முழுவதும் கலவையான பலன்கள் ஏற்படும். மனதில் தெளிவு இருந்தாலும் சில விஷயங்களில் தயக்கம் காணப்படும். புதிய தொடர்புகள் மற்றும் சமூக நிகழ்வுகள் உங்கள் நாளில் உற்சாகத்தை கூட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி மன அழுத்தத்தை குறைக்க ஓய்வு காலம் அவசியம். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. முதலீடு அல்லது பெரிய கொள்முதல் முடிவுகளை தள்ளி போடுவது மிக மிக நல்லது. கடனை திருப்பி செலுத்துவதில் கவனம் செலுத்தினால் நிதி நிலைமை சீராகும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமையாக அணுகி சமரசம் செய்யுங்கள். காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிமிக்க நெருக்கம் அதிகரிக்கும். துணைவியுடன் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தும். தனிமையில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உருவாகும். ஆனால் அவசரமான முடிவுகளை தவிர்க்கவும். வெள்ளை நிற ஆடைகள் அணிவது மன அமைதிகளை தரும். லட்சுமி தேவிக்கு வெள்ளை மலர்களால் பூஜை செய்து இனிப்பு நெய்வேத்தியம் செலுத்தவும். ஏழை பெண்களுக்கு உணவு அல்லது இனிப்பு வழங்குவது நல்ல பலன்களை தரும். மேலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள இசை கேட்கும் காலகட்டமாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களுடன், அப்பாவுடன், சகோதரர்களுடன் இருக்கும் சண்டைகள், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். வழக்குகள் முடியும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும் யோகம் உண்டாகும். வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம் உண்டாகும். அதேபோல் மன சங்கடங்கள் தீரும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். குறிப்பாக நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம், பாஸ்போர்ட், விசா கிளியர் யோகமும் உண்டு.
அதிலும் முக்கியமாக சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 90% நன்மைகளை பெறுவீர்கள். சரி, அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.